நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிக சிறப்பான பொன்னான நல்ல நாளாக அனைவருக்கும் அமையட்டும். திரியோதசி திதியில் மிக சிறப்பான நாளான சுவாதி நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய இந்த நாளில் சுபமுகூர்த்தம். இந்த சுபமுகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லாருமே வைகாசியில் நல்ல ஒரு முகூர்த்தத்தை குறித்து கொடுங்க, திருமணம் கரெக்டாக நடத்தணும், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் சந்ததிகளாக இருக்கட்டும், இவங்க தம்பதியர்களாக இருக்கட்டும், நல்ல மாதிரி வாழணும், 16 செல்வங்களை பெற்று வாழக்கூடிய வாழ்த்தில் தான் இந்த திருமண பந்தம் நமக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த திருமணம் பண்ணக்கூடிய நாளாக சுபகாரியங்கிறது எல்லா விஷயமும், வீடு கிரகப்பிரவேசம், குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அதே போல் திருமணம், எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி நல்லா இருக்கும். அதை விட கணவன் மனைவி தாம்பத்தியம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி சிறப்பு அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 27 நட்சத்திரத்தில் இந்த சுவாதிங்கிற ராகு நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தில் தான் சமுத்திரத்தில் அந்த கிளிஞ்சல்லேருந்து முத்து பிறக்கக்கூடிய நட்சத்திரம்னு அர்த்தம். அதனால தான் இதை நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு யோகமாக பிள்ளைப்பேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த ராகு நட்சத்திரத்துலேயே சிறப்பு அதிகம். எப்பயுமே 5-4 நட்சத்திரத்தை பொருத்தம் பார்க்காம கொடுக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணக்கூடிய நட்சத்திரத்தில் சுவாதியும் ஒன்று. அப்போ சிறப்பை பார்த்தீங்களா? இந்த நாளில் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதோ, இது மாதிரி இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அந்த தோஷத்தை கூட நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிறத அர்த்தம் இருக்குது. அப்போ நம்ம அந்த சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு இன்றைக்கி கல்யாணம் எல்லாரும் வைப்பாங்க. அந்த முகூர்த்த நேரம், முகூர்த்த நாள் அப்படிங்கும் பொழுது அதை ரொம்ப கவனமாக குறிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு அந்த உறுதி சொல்கிறதுக்கு அந்த ஓரையை எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரகசியமாக சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த ஓரை நம்ம சேரக்கூடிய அமைப்புக்கு நமக்கு நல்ல சந்ததியையும் முன்னோர்களுடைய சாபக்கேடு இல்லாமல் நமக்கு நல்ல பிள்ளைங்க பிறக்கும். அந்த பிள்ளை பிறந்த நேரத்துலேருந்து, அந்த ஆணோ பெண்ணோ நமக்கு பிறந்த நேரத்துலேருந்து நம்ம ஒரு அமோகமான வளர்ச்சி, நமக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது, நல்ல இடத்துல நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம பெற்றோர்களையும் ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத தோஷமில்லாமல் பிறக்கக்கூடிய நாளும் நமக்கு இந்த மாதிரி நல்ல நாளை தேர்ந்தெடுக்கணும், நல்ல ஓரை நேரத்தையும் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.